So today's topic what we are going to see is real numbers. Okay, real number க்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? உண்மையான நம்பர். எண்கள், உண்மையான எண்கள். கரெக்டா? ஓகே, அது என்ன உண்மை? ட்ரூத். சரி, ஓகே. see ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூலுக்கு போன உடனே உங்ககிட்ட நிறைய பொய் சொன்ன டீச்சர் யார் தான்? மேக்ஸ் டீச்சர் தான். நம்புங்க, என்ன அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்காதீங்க. பட் நிறைய பொய் சொன்னவங்க அவங்க தான். நீ எல்கேஜி போன ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? ஜீரோவா சொல்லி கொடுத்தாங்க எல்கேஜியில்? 1. கரெக்டா? ஸோ எல்கேஜி யூகேஜி போனோம், ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டால் வி வில் ஆன்சர் இட் ஆஸ் 1. கரெக்டா? அப்படியே கொஞ்சம் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வருவோம், ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? 0. ஹோல் நம்பர் சொல்லி கொடுத்துருவாங்க. 0ன்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஹோல் நம்பர் பற்றி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 0ன்னு சொல்லுவாங்க. அதே மேக்ஸ் டீச்சர், உனக்கு லக் இருந்தால் அதே டீச்சரே வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் 0 தெரியாதா இது அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் போன உடனே நெகட்டிவ்லலாம் நம்பர் இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ 0வோட சின்ன நம்பர் இருக்கு. 0வோட சின்ன நம்பர் என்ன? ஆல் த நெகட்டிவ் நம்பர்ஸ். அப்போ நெகட்டிவ்ல எவ்வளோ நம்பர் பெருசு வருதோ அவ்வளோ என்னது? சின்ன நம்பர். அது கரெக்டா? அவ்வளோ சின்ன நம்பர். சரி, இது கூட விட்டுறலாம். ஓகே, 5க்கும் 10க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டினே இருக்கு. எப்போ? 5th ஸ்டாண்டர்டில். கவுண்ட் 4th ஸ்டாண்டர்டில் கவுண்ட் த நம்பர்ஸ் பிட்வீன் 5 to 10. 6, 7, 8, 9, 4ன்னு எழுதுவோம். இதே டீச்சரு 7th வந்தாங்கன்னா தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஏன் 7.1 நம்பர் இல்லையா? 7.2 நம்பர் இல்லையா? 7.001 நம்பர் இல்லையா? அப்போ அது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு என்னன்னா மேக்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு டீச் பண்றோம். மெத்தட் ஆஃப் டீச்சிங் ஆஃப் மேக்ஸ் இஸ் தட். இப்போ என்னன்னா, ஸோ நான் சொன்னது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை யோசிச்சு பாருங்களேன். எப்படி எது வரைக்கும் வந்திருக்கு? நம்பர் நம்ம எதுக்காக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம்? வாட் இஸ் த நீட் ஆஃப் நம்பர்? நம்பர்னு ஏன் ஒன்று வேணும்? கவுண்ட் பண்ணுறதுக்காக தான். ஒரு காலத்தில் ஆடு மாடுலாம் வளர்த்தோம், பேசிகிட்டு இருந்தோம். ஏன் கவுண்டிங் தேவைப்பட்டுச்சு? ஆடோ மாடோ கோழியோ ஏதோ ஒன்று வளர்த்தோம், அதை கவுண்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ கவுண்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்ல ஆரம்பித்தோம்? முதல்ல என்ன யூஸ் பண்ணோம்? பெபிள்ஸ், அந்த கூழாங்கல் யூஸ் பண்ணோம். இத்தனை கூழாங்கல் என்கிட்ட ஆடு இருக்குது, இத்தனை கூழாங்கல் என்கிட்ட மாடு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஃபர்தராக என்னாச்சு? எவ்வளோ நாள் கல்லை தூக்கி சுமக்கிறது? அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு சவுண்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்பர்ஸ்க்கான அந்த ஃபார்ம் வர ஆரம்பிச்சது. ஸோ சில விஷயங்கள் நான் சொன்னேன், யூ கைஸ் ஆர் நாட் தேர், பட் நத்திங் மச் தன் தட். பார்த்துக்கலாம், சரியா? அப்புறம் ஸோ ஆஸ் ஐ டோல்ட் எர்லி, நீ முதல்ல எல்கேஜி போகும்போது உனக்கு சொல்லி கொடுத்த நம்பருக்கு பேர் என்ன? என்ன சொல்லி கொடுத்தாங்க எல்கேஜியில்? 1, 2, 3, 4. இப்பையும் யாரையாவது கூப்பிட்டு சேத நம்பர்ஸ்னா அவங்க எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க? 1ல இருந்து ஆரம்பிப்பாங்க இல்லையா? யாராவது சார் -3.5 சார், -3.22 சார், அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்களா? இல்லை. ஸோ நேச்சுரலாகவே எனக்கு நம்பர்ஸ்னா அது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்கும். we are going to call this numbers as what? Natural numbers. இது ஏன் natural numbers? because it's called natural number. செகண்ட், கொஞ்ச நாள் கழிச்சு we found 0ன்னு ஒரு நம்பர் இருக்குன்றத கண்டுபிடிச்சோம். யார் கண்டுபிடிச்சா? இந்தியன்ஸ், ஆரியபட்டா. ஓகே, ஸோ 0ன்னு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த நம்பரும் இந்த நேச்சுரல் நம்பரும் சேர்ந்து அந்த நம்பருக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? ஹோல் நம்பர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோல் கைஸ்? ஹோல்னா எவ்ரிதிங், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோன்னு நம்பினாங்க. எல்லா நம்பர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோன்னு நம்பினாங்க. ஸோ தே நேம்ட் இட் as what? ஹோல் நம்பர். பட் லேட்டர் கிடையாது. ஆக்சுவலாக 0 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் நம்பர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் உண்மை. Okay, so all the negative numbers, okay, this negative numbers யார் கண்டுபிடிச்சாங்க? சைனீஸ் கண்டுபிடிச்சாங்க. These negative numbers, this whole number, this natural number together we are going to call it as what? Integers. கரெக்டா? இன்டீஜர்ஸ்னாலும் இங்கிலீஷ்ல எவ்ரிதிங் தான் அர்த்தம். இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க? எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நினைச்சாங்க. பட் எஸ், as I asked, 5க்கும் 10க்கும் நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு? இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. இதே வந்து நீ 6th கேட்டிருந்தா சொல்லியிருக்க மாட்டேன். கரெக்டா? அப்போ எஸ், அதுக்கு நடுவில் நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ்க்கு பேர் என்ன? ரேஷனல் நம்பர்ஸ். கரெக்டா? அந்த நம்பர்ஸ்க்கு பேர் என்ன? ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷியோ, இட்ஸ் a ratio of 2 number, p by q format. சொல்றோமா?
where q should be not equal to 0, p by q formats. கரெக்டா? ஸோ அப்போ pன்றது ஒரு நம்பர், qன்றது நம்பர், அது ரெண்டையும் நான் ரேஷியோ எடுத்துட்டா அதுக்கு பேர் ரேஷனல் நம்பர். The number which cannot be written in this format we know it as சார் இது வரைக்கும் 9th படிச்சிட்டோம், 10th வந்ததுனால புதுசாக என்ன படிக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்தையும் சேர்த்து we are going to call it as what? Real number. நான் இது எல்லாத்துக்கும் இப்போ இரேஷனல்னா என்ன? ரேஷியோவாக எழுத முடியாத நம்பர்ஸ். Then what is the meaning of irrational? Sorry, what is the meaning of real? ஏன் இதுக்கு ரியல்னு சொன்னோம்? Some people knows. அப்படியா? மொத்தமாக இருக்குது, டோட்டல் நம்பர்னு வச்சுக்கலாம்ல. ஏன் ரியல் நம்பர்? ரியல்னா என்ன அர்த்தம்? உண்மை, உண்மையான எண்கள். அதான் ஆரம்பித்தேன், அப்படி தான் கிளாஸை அப்படி தான் ஆரம்பித்தேன். கரெக்டாக? உண்மையான எண்கள். இந்த யூனிட் பேர் உண்மையான எண்கள். ஆக்சுவலாக ஏன் இது ரியல் நம்பர் அப்படின்னா, these are the only numbers used in the real world. These are the only numbers used in the real world. That's why these numbers are called as real number. எல்லாருக்கும் ஓகேவா இது? See, நான் சொன்ன டெஃபினிஷனை அப்படியே நம்பிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? the numbers used in the real world is known as real number. ஆமாம் தானே? அப்போ என்ன சார், டூப்ளிகேட் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கா? அங்கே அதுக்கு டூப்ளிகேட் நம்பர்ஸ்னு தனியாக இருக்கா? எஸ், there is a number called imaginary number where we are going to use it in where? Imaginary world. ஓகே, மேக்ஸில் இதோட முடியல, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது ரியல் நம்பர். நீங்கள் 11th போகும்போது இமேஜினரி வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. பாருங்கள், அப்போ மேக்ஸ் எப்படி வருது பாருங்கள். எல்கேஜிலேருந்து நீங்கள் என்ன நேச்சுரல் நம்பர் படித்தோம், ஹோல் நம்பர் படித்தோம், இன்டீஜர் படித்தோம், ரேஷனல், இரேஷனல், இன்றைக்கி ரியல் நம்பர் படிக்கிறோம். இதோடையும் முடியல, இன்னும் போகுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இமேஜினரி நம்பர்ஸ். அதை பற்றி நம்ம 11th படிக்க போகிறோம். நாட் நவ். இஸ் இட் கிளியர் கைஸ்? முதல்ல நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுதா? டாப்பிக்கோட இன்ட்ரடக்ஷன் தான் போட்டிருக்கோம். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு திங் உள்ளே போக போகிறோம். இதோட பேர் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் கண்டுபிடிச்சி 2500 வருஷம் ஆகுது. அவர் நம்பர் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் தியரம். சரி, எவ்வளோ பழைய தியரம், விட்டுடலாம்ல? அப்படி இல்லை, இதுதான் பேஸே. மேக்ஸு அரித்மெட்டிக்கான பேஸே என்னது தான்? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். தட்ஸ் வை வி கால் திஸ் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். எப்படி உங்களுக்கு லாங்குவேஜில் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிர் எழுத்து இருக்குது, மெய் எழுத்து இருக்குது, அப்புறம் உயிர்மெய் எழுத்து இருக்குது. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோன்னா வவ்வல்ஸ் இருக்கும். வவ்வல்ஸோட சவுண்டில் இருந்து தான் அதர் வேர்ட்ஸ் வந்தது. கரெக்டாக இல்லையா? வவ்வல்ஸோட ஒரிஜினலாக தமிழில் எடுத்தாலும் என்ன அர்த்தம்? உயிர் எழுத்துக்கள். அந்த சவுண்டில் இருந்தால் மிச்ச சவுண்ட்ஸ் வந்தது. புரியுதா? அதே மாதிரி மேக்ஸ்லையும் தேர் ஆர் சம் நம்பர்ஸ் which is responsible for other numbers. For example, all the prime numbers, எல்லா prime நம்பரும் மல்டிப்ளை ஆகி தான் அதர் நம்பர்ஸ் வருது. ஆர் யூ கெட்டிங் திஸ்? திருப்பி சொல்கிறப்ப என்னன்னா, ஒன்னை விட்டுருங்க, ஒன்று எதுலையுமே சேராது. ஓகே, 2 prime நம்பரா? 3, 4, no, it is not a prime number. ஆனா இது என்ன தெரியுமா? multiplication of 2 prime number. 5, 6, 2 into 3 இது. 7 prime. 8, 2 into 2 into 2. Yes, எல்லா நம்பருமே either prime நம்பரா இருக்கும் இல்ல multiples and powers of a prime நம்பரா இருக்கும். இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ ஃபண்டமெண்டல், அப்போ இந்த மாதிரி இருக்கிற நம்பருக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல, அதுக்கு பேரு காம்போசிட் நம்பர். பேர் என்ன? காம்போசிட் நம்பர். இதே காம்போசிட்னா என்னடா? நிறைய இருக்கு, சேர்த்து ஒன்று செஞ்சு அதுக்கு பேர் காம்போசிட். கரெக்டா? காம்போசிட்னா என்ன? நிறைய விஷயங்களை சேர்த்து சேர்த்து. இந்த வாலுக்கு பேர் காம்போசிட் வால். ஏன்னா அது ஒன்றே ஒரு மெட்டீரியல் இல்லை. உள்ள என்ன இருக்குது? சிமெண்ட் இருக்குது, மண் இருக்குது, கல் இருக்குது, வேறு ஏதாவது பாண்டிங் மெட்டீரியல் இருந்தால் அது இருக்குது, கம்பி இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அதனால் அதுக்கு பேர் காம்போசிட் வால். கிளியரா? அப்போ காம்போசிட்னா என்ன? நிறைய சேர்ந்தது ஒன்று. எஸ், அப்போது இதுக்கு பேர் என்ன? காம்போசிட் நம்பர். ஸோ காம்போசிட் நம்பர்னா எனக்கு என்ன அர்த்தம்? த நம்பர் which is formed by multiples and powers of a prime number. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் a. எவர் அவங்க தான், இதான் தியரம் இது. எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a product of prime which is unique. எழுதிக்கோங்க இதை.
ஃபர்ஸ்ட் டாபிக்கே இதுதான். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் டாபிக் இன் ரியல் நம்பர் என்னதுதான்? இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் எழுதிக்கோங்க. எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a product of primes which is எழுதிட்டீங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் என்ன சொல்லுது? எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as product of primes which is unique. சார் இதுக்கு நான் இப்போ 100ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 100ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 100ங்கிறது எனக்கு தான் 100. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி இது என்ன அப்படின்னா ஐ வில் பிரைம் ஃபேக்டரைஸ். கரெக்டா? 2 ஆல் பண்ணா 50, 5 ஆல் பண்ணா நெக்ஸ்ட் சாரி 5 10 டைம்ஸா, தென் 2 டைம்ஸ் பண்ணா 5. ஸோ 100ன்றது என்னது? ஜஸ்ட் 2 into 2 into 5 into 5. கரெக்டா? பாரு, எல்லா பிரைம் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் தான் இந்த நம்பர். ஸோ வி கால் திஸ் நம்பர் as what? காம்போசிட் நம்பர். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ காம்போசிட் நம்பர் எது, பிரைம் நம்பர் எது, இது சொல்லிடுவீங்களா? வாட் இஸ் த லீஸ்ட் காம்போசிட் நம்பர்? 4. 4 தான் முதல் காம்போசிட் நம்பர். 1 கிடையாது. 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 1 வந்து பிரைமும் இல்லை காம்போசிட் இல்லை. நோட்டடு. ஓகே, 1ன்றது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். 2 இஸ் த ஒன்லி ஈவன். இதெல்லாம் எழுதிக்கோங்க, இதெல்லாம் 1 மார்க் அப்படியே கேட்பாங்க. 2 is the only even prime number, smallest composite number. சரி, உங்க எல்லாருக்கும் HCFனா என்ன, LCMனா என்னன்னு தெரியும் அப்படிதானே? வாட் இஸ் HCF? எல்லாரும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுவீங்க. பட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? HCFனா மீனிங் என்ன? எஸ், ஐ நோ யூ கைஸ் நோ இட் ஆஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் சொல்லிடுவீங்க தானே? பட் என்ன அர்த்தம் அதுக்கு? நான் சொல்றேன். சொல்லுமா, எதை சொல்ல வந்த சொல்லு. Okay, let us see. Okay, correct. But anyway, I will say to the others. இங்க பாருமா, நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். Any 2 numbers. நான் கொஞ்சம் சின்னதா எடுத்துக்கிறேன். For example, ஓகே, நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக எடுத்துக்கோ, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். 30 and 45. 30 and 45. ஸோ இங்கே பாருங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். டேய், ஃபேக்டர்னா என்னடா? சம்திங் which divides the other number completely. ரிமைண்டரே வராமல் ஒரு நம்பர் டிவைட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஃபேக்டர். ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை ரிமைண்டரே வராமல் டிவைட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஃபேக்டர். இப்போ பாருங்க, 30ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை எதெல்லாம் டிவைட் பண்ணும்? 1 டிவைட் பண்ணுமா? 1 will be factor for everything. கரெக்டா? 2 டிவைட் பண்ணுமா? 2 டேபிளில் வருமா? 3 டேபிளில், 4 டேபிளில் வராது. ஏன்னா 32 வரும், 28 வரும், 30 வராது. ஓகே, வாட் அபவுட் 5 டேபிள், 6 டேபிள், 7 டேபிள் வராது, 8 டேபிள் வராது, 9 டேபிள் வராது, 10 டேபிள் வரும். அடுத்து 15th டேபிள் வரும். அவ்வளோதான் இல்லை, 30th டேபிள்லேயே வரும், 30th டேபிள். இதுக்கப்புறம் வராது. அப்போ 30யோட டிவைசர்ஸ் இல்லை, 30யோட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்? 1 2 3 5 6 10 15 30. அவ்வளோதானே, இதான ஃபேக்டர்ஸு. இப்போ 45 இதோட ஃபேக்டர் 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வராது, 3 டேபிளில் வரும், 4 டேபிளில் வராது, 5 டேபிளில் வரும், 6 டேபிளில் வராது, 7 டேபிளில் வராது, 8 9 டேபிளில் வரும்.
10 டேபிளில் வராது, 11 வராது, 12 வராது, 13 வராது, 14 வராது, 15ல் வரும். கரெக்டா? 15க்கு அப்புறம் இது எதுக்குள்ள தான் வரும்? 45 டேபிளில் தான் வரும். ஆர் யூ கெட்டிங் கைஸ்? இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நான் என்ன எழுதிட்டேன்? ஃபேக்டர்ஸ் எழுதிட்டேன். அடுத்த வேர்டு என்ன? காமன். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ்ல இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 5 கரெக்டா? 1 3 5 and 15 இந்த இந்த 4 நம்பர் தானே காமனாக இருக்கு. ஹையஸ்ட்ன்ற வேர்டு இருக்கு. அப்போ இதில் ஹையஸ்ட் யாரு? 15 தான்ப்பா ஆன்சர். நான் ஏன் இப்படி சொல்லி தரேன் அப்படின்னா, the number which divides the both the number and which is the highest number which divides the both the number. இதுக்கு மேலே இருக்கிற எந்த நம்பரும் இது ரெண்டையும் டுகெதர் டிவைட் பண்ணாது. தட் இஸ் த மீனிங் ஆஃப் HCF, highest common factor. ஓகேவா சார்? எஸ், உங்களுக்கு ஏற்கனவே எப்படி HCF கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க, எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதுவீங்க இல்லையா? எனிவே ஐ வில் ஷோ இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் வாட் HCF. ஓகே, இப்போ HCF எடுக்கிறேன். என்ன 188 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். 188 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணால் ஐ வில் கெட் 2 into 2 into 3 into 3 into 5 எழுதியாச்சு. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் into 5 எழுதிக்கலாம். 54 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இது எப்படி வந்து தெரியுதா இல்லையாடா? எனிவே ஐ வில் ஷோ. ஸோ என்ன பண்ணியிருப்போம்? 118 பண்ணியிருப்போம். ஸோ டிவைட் பை 2 போட்டால் எனக்கு என்ன வந்துடும்? 90. டிவைட் பை 2 போட்டால் என்ன வந்துடும்? 45. டிவைட் பை 5 போட்டால் என்ன வந்திருக்கும்? 3 3. அதான் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அண்ட் 5. புரிஞ்சா? சிமிலர்லி இதே 54க்கு எழுதுறோம். 54க்கு இதே பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2 டேபிளில் போட்டால் 27, 3 டேபிளில் போட்டால் 9, 3 டேபிளில் போட்டால் 9. ஸோ தட் இஸ் 2 into 3 cube. இப்போ இதில் இருக்கிறதுலையே எது காமனாக இருக்கு? எதெல்லாம் காமனாக இருக்கு? இப்போ என்ன சொல்றாங்க? ப்ராடக்ட் ஆஃப் த லீஸ்ட் பவர் ஆஃப் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த நம்பர். இப்போ என்ன பண்ணணும்? என்கிட்ட 2 இருக்கு, இங்கே 1 டைம் தான் இருக்கு, இங்கே 2 டைம் தான் இருக்கு. அப்போ என்ன எடுத்துக்கணும்? அங்கே 2 டைம்ஸ் இருக்குன்னா இங்கே 1 டைம்ஸ் இருக்கு. எது லீஸ்ட்? 2 டைம்ஸ் லீஸ்டா 1 டைம்ஸ் லீஸ்டா? 1 டைம். ஸோ ஒரே ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இங்க 3 2 டைம்ஸ் இருக்கு, இங்க 3 டைம்ஸ் இருக்கு. 3 பவர் 2 எடுத்துக்கிறேன். இங்க 5 0 டைம்ஸ் இருக்கு, அங்க 5 1 டைம் இருக்கு. அப்ப என்ன எடுக்கக்கூடாது? 5 வந்து 0 டைம்ஸ் தானே சின்னது. எது சின்னதோ அதை எடுக்கணும்டா. காமனா இருக்கிற நம்பர்ஸ்ல எது சின்னதா இருக்கோ அதை எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே 5 என்னவா இருக்கிறதா அர்த்தம்? 0வா இருக்கிறதா அர்த்தம். 5 பவர் 0 இருக்கிறதா அர்த்தம். இங்கே 0, அங்கே 1. எது சின்னது? 0 தான் சின்னது. ஸோ தட் ஹேஸ் டு பி டேக்கன். ஆர் யூ கெட்டிங் கைஸ்? அதே மாதிரி எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் என்னது? இதே விஷயத்தில் ஹையஸ்ட் பவரை செலக்ட் பண்ணிட்டா ஐ எம் கோயிங் டு கெட் வாட்? எல்சிஎம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 பவர் 2, இங்கே 2 பவர் 2 செலக்ட் பண்ணுவேன். இங்கே 3 பவர் 2, இங்கே 3 பவர் 3. எதை செலக்ட் பண்ணணும்? 3 பவர் 3. சார் இங்கே 5 பவர் 0, இங்கே 5 பவர் 1. 5 பவர் 1. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் கெட் an answer which is called as what? LCM. சார் ஆனால் LCMக்கு என்ன சார் அர்த்தம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். நான் இப்போ I will once again take the example of 30 and 45. I will once again take the example of 30 and 45. இங்கே பாருங்க, 30 எடுத்துக்கிறேன், 45 எடுத்துக்கிறேன். 30 டேபிளில் வர்ற எல்லா நம்பர்ஸையும் சொல்லுங்க. 31 சார் 30, 32 சார் 60, 33 சார் 34 சார் 35 சார் போயிட்டே இருக்குமா? இப்போ 45 டேபிளுக்கு போகிறேன். 45 1 சார், 45 2 சார், 45 3 சார், இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா? இதில் அடுத்த நம்பர் என்ன? போயிட்டே இருக்குமா? இப்போ பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் என்னது? 90, 180, 270, இப்படி போயிட்டே இருக்கும். லீஸ்ட் காமன் மல்டிபிள். நான் மல்டிபிளில் காமனாக இருந்ததை எடுத்துட்டேன். இப்போ இதில் லீஸ்ட் எவ்வளோ? 90. ஸோ தட்ஸ் வை வி கால் திஸ் ஆஸ் அ லீஸ்ட் காமன் மல்டிபிள். தவிர பேர் லீஸ்ட் காமன் மல்டிபிள். நம்பர் பெருசாக இருக்கும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஆனால் நம்பர் சின்னதாக இருக்கும். குழப்பிக்க கூடாதுன்றதுக்காக சும்மா ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்பயுமே என்னவாக இருக்கும்? கொடுத்துருந்த நம்பர்ஸோட சின்னதாக இருக்கும். லீஸ்ட் காமன் மல்டிபிள் எப்படி இருக்கும்? கொடுத்துருந்த நம்பர்ஸோட பெருசாக இருக்கும். ஆர் யூ கெட்டிங் கைஸ்? இப்போ இதில் இன்னொரு மேஜிக் பார்க்கலாம். என்ன மேஜிக் பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க,
இப்போது எனக்கு 30யும் 45யும் மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு தெரியுமா ஈக்குவலாக இருக்கும்? இந்த ரெண்டுக்கும் என்ன எல்சிஎம் வந்தது? 90 வந்தது. கரெக்டா? இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் என்ன வந்தது? 90 வந்தது. இந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிஎஃப் என்ன வந்தது? 15 வந்தது. நம்ம தானடா போட்டோம். இது 90 வந்தது, அது 15 வந்தது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாரு, இதையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாரு, ஆன்சர் சேமாக இருக்கும். ஆன்சர் சேமாக இருக்கும். ப்ளீஸ் டேக் இட் டவுன். LCM of your two number, product of your two number, product of your two number will be equal to product of LCM and HCF of their number. LCM and HCF of the number. ஸோ இப்போ நான் 30-45 வச்சு எக்ஸாம்பிள் போட்டோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 180க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுத்திருக்காங்க, ஹெச்சிஎஃப் எடுத்திருக்காங்க. வி காட் இட் அஸ் 80 and 540. கிளியரா? 18 கிடைச்சது, 540 கிடைச்சது. கரெக்டா இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஹெச்சிஎஃப் எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணுறேன். தட் இஸ் 18 into 540 போடுறேன். ஓகே, மல்டிப்ளை பண்ணி பாருங்க, you will get an answer. The same answer will be brought when I multiplying 180 and 54. So just copy down this. HCF of A comma B will be into LCM of A comma B will be always equal to A into B. Just copy down this, guys, first. அப்போ கான்செப்ட் என்ன? ரெண்டு நம்பர் கொடுப்பேன், அந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அங்கே கிடைச்ச ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். கரெக்டா? பட் நான் இப்படியும் கேட்கலாம் தானே? ஏ இன்ட்டு பி வில் பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இதுதான் ஃபார்முலா. கரெக்டா? இப்போ இங்கே 4 அன்னோன் இருக்குது, 4 இருக்குது. ஏதாவது 3 கொடுத்துட்டா இன்னொன்று கண்டுபிடிக்கலாம்ல. For example, B will be equal to LCM into HCF divide by A. எழுதலாமா? நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? A இங்கே பக்கம். அதே மாதிரி A into B by HCF will be equal to what? LCM. அப்போது ஏதாவது 3 விஷயம் கொடுத்துட்டா உன்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? அந்த இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஸோ அப்போ அடுத்த நம்பர் போகலாமா? Come on, 336 and 54. Come on, do it fast. 336 into 54. போர்டில் தெரியலனா மட்டும் பாரு, இல்லைனா தலையை கீழே குனிஞ்சு போடு. போர்டில் ஆன்சர் Guys, I hope everybody got 3 and 420, right? இப்போ நான் சொன்ன கொஸ்டின் வருது. ஸோ நான் என்ன கொஸ்டின் சொல்லியிருந்தேன்? See, given that HCF of 3.6 and 657 is 9, find LCM of both. நீ உட்கார்ந்து கஷ்டப்பட்டு பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணாத. I know A into B will be equal to LCM into HCF. Now I want what? இங்கே பாரு, இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கலாம்? நான் மல்டிப்ளேவும் பண்ணாத, ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணு. A into B will be equal to LCM into HCF. So நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்? I know HCF is 9. I know HCF is 9. So what is LCM? That is what has to be found. A எவ்வளோ? 306. B எவ்வளோ? 657. So LCM will be equal to 306 into 657 divide by 9. கரெக்டா? ஓகே. ஸோ என்னன்னா, சோனியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் இந்த சர்க்குலர் பாத்தை ரவுண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு அவளுக்கு 18 minutes ஆகும். நத்திங் ஐ டாட் தர்ஷினி, ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் வரி. ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு. சோனியா டேக்ஸ் how many minutes? 18 minutes. கரெக்டா? சோனியா டேக்ஸ் how many minutes? 18 minutes. அப்போ 18 minutesல சோனியா ரவுண்ட் பண்ணிடுவா. அதே நேரத்தில் ரவி 12 நிமிஷத்தில் ஓடிடுவான். ரவி இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுறாள். ஸோ he will take only 12 minutes to complete the
what? Circle. Okay. Suppose they start at the same point at the same time and go it in the same direction. After how many minutes they will meet again at the starting point? Good. But எப்படின்னு சொல்லணும்ல, சொல்லலாம். See, ஒன்றும் கிடையாது, நல்லா யோசிச்சு பாரு. இங்கேருந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ 18 மினிட்ஸில் சோனியா இங்கே வந்துடுவா. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ரவுண்ட் 18 மினிட்ஸ், ரெண்டாவது ரவுண்ட் எப்போ 36 மினிட்ஸில். அதே மாதிரி ரவி அடுத்த ரவுண்டு 54 மினிட்ஸ். அதே மாதிரி ரவி ஓட ஆரம்பிக்கும் போது ரவி வில் ஸ்டார்ட் இன் 12 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், 24 in the second round, 36 in the third round. இப்போ பாரு, இந்த 36 மினிட்ஸில் சோனியா எத்தனை முடிச்சிருக்கா? 2 தான் முடிச்சிருக்கா. பட் கொஸ்டின் எத்தனை முடிச்சாங்கன்றது இல்லை, எப்போ அவங்க திருப்பி மீட் பண்ணிக்குவாங்கன்றது தான். ரன்னிங் பண்ணிட்டு இருக்கும் போதே எப்போ 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்குவாங்க, அதான் கொஸ்டின். அப்போ எப்போ மீட் பண்ணிக்குவாங்க? 36 மினிட்ஸ் கழிச்சு மீட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி போட்டு காமிச்சேன். அந்த 36ங்கிறது உண்மையிலே என்ன தெரியுமா? எல்சிஎம் ஆஃப் திஸ் 2 நம்பர். 18க்கும் 12க்கும் உள்ள எல்சிஎம் தான் அவங்க திருப்பி மீட் பண்ணிக்க போகிறதுக்கான நம்பர். ஆர் யூ கெட்டிங், ஆர் யூ ஃபீலிங்? அது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம்? அவங்க எப்போ மீட் பண்ண, எப்பயுமே இந்த மாதிரி எழுதிட்டு இருக்க முடியுமா? கஷ்டம். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, 80 எல்சிஎம் ஆஃப் என்ன பண்ண போகிறேன்? 18 and 12 கண்டுபிடிக்க போகிறேன். ஐ நோ த மெத்தட் ஹவு டு ஃபைண்ட் இட். ஸோ 18 2 into 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அண்ட் 12 எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் into 3ன்னு எழுதிக்கலாம். எல்சிஎம்னா என்ன அர்த்தம்? ஐ வில் டேக் த ஹையஸ்ட் பவர் அண்ட் வாட் எவர் இஸ் ரிமைனிங் எல்லாமே எடுத்துக்குவேன். அப்போ இதில் என்ன எடுத்துக்குவேன்? 2 பவர் ஸ்கொயர் எடுத்துக்குவேன். இதில் 3 ஸ்கொயர் எடுத்துக்குவேன். 3 ஸ்கொயர் இஸ் 9, 2 ஸ்கொயர் இஸ் எவ்வளோ? 4, 9 4s are 36. So 36 is going to be the 36 minutes going to be that they are going to be meeting at the starting point. அதாவது சோனியா 2 ரவுண்ட்லையும் ரவி 3 ரவுண்டு முடிக்கும் போதும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அவங்க மீட் பண்ணிக்குவாங்க. இஸ் தட் கிளியர் கைஸ்? கிளியரா எவ்ரிபடி? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது 2 பேர் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. HCF அப்படின்ற நம்பர் கொடுத்துருந்த நம்பரோட சின்னதாக வருமா பெருசாக வருமா? சின்னதாக வரும். அப்போ நீ என்ன சொல்கிற? இவங்க ஒரு ரவுண்டு கூட முடிக்காமல் மீட் பண்ணிக்குவாங்கன்ற. அவங்க சொன்னதே இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் மீட் பண்ணுங்கிறது தான். மீட்டிங் அட் த ஸ்டார்ட் பாயிண்ட். இங்கேருந்து ஓட ஆரம்பித்து இங்கேக்குள்ளே திருப்பி இங்கே வந்துடுவாங்களா? எப்படி? அது புரியல எனக்கு. புரியுதா? சரி, டோன்ட் வரி, ஃபஸ்ட்டு சம் அப்படி தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் செகண்ட் சம் போடும்போது உனக்கு இன்னும் இதாகிடும். ஓகே. ஸோ ஓகே, திடீர்னு இந்த கொஸ்டின் வந்துச்சா? ஓகே, ஐ வில் கம் ஃபார் திஸ் கொஸ்டின். பட் எஸ், வெரி ஃபேமஸ் கொஸ்டின் கைஸ், வெரி ஃபேமஸ் கொஸ்டின். நீங்கள் இந்த மிலிட்ரி பெரைட்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஸ்கூலில் நடத்துகிறதெல்லாம் பேசக்கூடாது, நான் ஒரிஜினலாக சொல்கிறேன். ஒரிஜினலாக அந்த மிலிட்ரி பெரைட் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி கை மேலே போகும், ஒரே மாதிரி கை கீழே வரும், பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த அலைன்மெண்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ நம்ம தான் அதை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னு நினச்சிக்கோ. வி ஆர் த ஒன் ஹூ ஆர் கோயிங் டு ஆர்கனைஸ் தட். நம்மக்கிட்ட யார் இருக்காங்கன்னா மொத்தம் 616 people, 616 people who are going to இந்த முதல்ல நடந்து போகிறாங்க. அந்த அத்தனை பேர் இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு பேண்ட் ஒருத்தர் வாசிக்கணும்ல, அதில் மொத்தம் 32 people இருக்காங்க. ஸோ எப்பயுமே இந்த பெரைடு எப்படி நடக்கும்னா, பேண்டு முன்னாடி போகும், பின்னாடி ஃபாலோ பண்ணி யார் வருவா? இந்த மிலிட்ரி பெரைடு வரும். கரெக்டாக? இதுதான் நீங்கள் எப்பயுமே நடக்கிறது. இப்போ என்னென்னா, மேக்ஸிமம் ரோஸில் நான் அடுக்கணும், அதே நேரத்தில் எங்கேயும் மிச்சம் வந்துடக்கூடாது. இதுதான் ரூல் புரிஞ்சுதா? எப்படியாவது நான் மேக்ஸிமம் ரோஸில் அடுக்கணும். அட் த சேம் டைம் எனக்கு என்ன வந்துடக்கூடாது? எங்கேயும் மிச்சம் வரக்கூடாது. சரி, நான் இதையும் ட்ரையல் அண்ட் எரர்லேயே போடவா? ஓகே, நான் ட்ரையல் அண்ட் எரரில் போடுறேன். என்ன பண்ணுறேன் சார்? மிச்சம் வரக்கூடாது, அவ்வளோதானே சார்? ரொம்ப சிம்பிள் சார். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்க வச்சிடுறேன் சார். 32 பேரையும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்க வச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் 616 பீப்புளையும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்க வச்சிடலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரெயின் ஓட்டுற மாதிரி போவாங்க. நல்லா இருக்குமா? இது பார்க்க நல்லா இருக்காதுல்ல? ஆனால் மிச்சம் வரல. ஏன் தெரியுமா? 1ஆல் டிவைட் பண்ணால் எப்பயுமே மிச்சம் வராது. 1ஆல் டிவைட் பண்ணால் எப்பயுமே மிச்சம் வராது. சரி, 2 நிற்க வச்சு பார்க்கலாமா? 2 people we are trying. இப்போ நான் 2 நிற்க வைக்கிறேன். 2 நிற்க வைக்கிறேன். 2 இப்போ எத்தனை பேர்? இப்போ எத்தனை ரோப்பா நிற்கும்? 16. ஏன்னா 32ல் 2 நிற்க வச்சா 16. கரெக்டா? அதே மாதிரி இது என்னவாகும்? 308. இது எவ்வளோ? 308. சூப்பர்ல?
சரி 3 நிற்க வச்சு பார்ப்போமா? 3 நிற்க வச்சு பார்க்கலாம். 3 நிற்க வச்சு பார்க்கலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா 10 rows கம்ப்ளீட்டாக வரும். 11th ரோவில் 2 பேர் தான் நிற்பான். ஏன்னா 32ல் டே நான் எழுதுறது தெரியுதா தர்ஷினி அண்ட் நிக்ஷிதா? நான் கலர் மாற்றணுமா? தெரியுது சார். உனக்குடா தர்ஷினி? ஓகே, ஸோ நான் சொல்றது புரிஞ்சுதா? இப்போ 10 கம்ப்ளீட் ரோஸ் இருக்கும். அப்போ லாஸ்ட் 2ல் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் மட்டும் மிச்சம் இருப்பாங்க. இப்படி இருந்தால் பெரைடுக்கு அழகாக இருக்காது. அப்போ நான் இப்படி பண்ணக்கூடாது. அவன் கொஸ்டின்லேயே அதான் சொல்லியிருக்கான், எங்கேயுமே என்ன இருக்கக்கூடாது? மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ 3 வராது. கரெக்டாக 3 வராது. ஓகே, 3 வரல. ஸோ 1 சூப்பராக இருந்தது, 2 சூப்பராக இருந்தது. ஆனால் 3 வந்து என்ன வரல. சரி, நம்ம 4 போய் பார்க்கலாமா? 4 போய் பார்த்தா 4 அடுக்கணும் அப்படின்னா எத்தனை ரோஸ்பா வருது? 32 டிவைட் பை 4 எவ்வளோ? 8. அழகாக 8 வந்துருச்சு. அதே மாதிரி 616 டிவைட் பை 4 போட்ட ஆன்சர் வருதா பாருங்க? 154. வெரி குட், 154. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 4லையும் வருதுன்னு அர்த்தம். சார் அது எப்படி சார் 3ல் வரல, ஏன் 4ல் வந்துச்சு? ஏன்னா 1, 2 or 4 are the common factors. நல்லா யோசிச்சு பாரு. இந்த 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டரா இருந்தா, என்ன வந்துடும்? இந்த மாதிரி அடுக்க முடியும், இல்லைன்னா அடுக்க முடியாது. இந்த காமன் ஃபேக்டர்லேயே ஹையஸ்ட் எது? HCF. அப்போ இந்த 2 நம்பருக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஏன் HCF கண்டுபிடிக்கிறோன்னு புரியுதா? ஏன் HCF கண்டுபிடிக்கிறோம்? பிகாஸ் இந்த 2 நம்பருக்கும் காமனாக இருக்கணும், அதே நேரத்தில் ஹையஸ்ட்டாக இருக்கணும். ஸோ தட் மிலிட்ரி பெரைட் சூப்பராக இருக்கும். அப்போது கமான் 32க்கும் 616க்கும் LCM மட்டும் கண்டுபிடிச்சி, சாரி HCF மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். டக்குன்னு போடு. 8 தான், பட் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். கையில் பண்ண தர்ஷினி அண்ட் நிக்ஷிதா உங்கள் நோட்டில் நீங்கள் போடணும், சரியா? அண்ட் தர்ஷினி, ஐ எம் ஃபீலிங் லைக் யூ ஆர் ஹோல்டிங் யுவர் ஃபோன். கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணிக்கோடா. எல்லா கடையிலையுமே விற்கும். ஜஸ்ட் ஒரு மொபைல் ஸ்டாண்டு. ஓகே, நீ கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் நீ எப்படி எழுதுவ? ஐ வாண்ட் யூ டு டேக் த நோட்ஸ், ஐ வாண்ட் யூ டு டூ த கொஸ்டின், தென் ஒன்லி திஸ் கிளாஸ் வில் கோ ஃபைன் ஃபார் யூ. ஓகே, இப்போ நான் சொன்னது இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுதா தர்ஷினி? நிக்ஷிதா உனக்கு புரிஞ்சுது சார். ஓகே, ப்ளீஸ் காப்பி டவுன் மீன்ஸ் வாட்? சாரி, 616க்கும் 32க்கும் எனக்கு LCM எடுத்து ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. HCF எடுத்து ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சாரி, HCF எடுத்து ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. கமான். போடுறா 27 ரூபா. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எல்லாருக்கும் 8 வந்ததா? யாருக்காவது 8 வரலன்னா சொல்லுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. 8 வந்ததா பிரியரஞ்சன்? மிஸ்டர் பிரியரஞ்சன், இதோ போட்டிருக்கேன். அது ஏன் அது 2 power 5, 32ங்கிறது 2 power 5. எல்லாருக்கும் 8 ஆன்சர் கிடைச்சதா? இல்லை ஹலோ எஸ். ஸோ என்ன பண்ணேன்? நான் இப்போ சொன்னதே தான் திருப்பி இங்கே அரேஞ்ச் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ 16 அரேஞ்ச் பண்ணலாம், இல்லை 308 அரேஞ்ச் பண்ணலாம். when I go for 4 columns 8 அழகாக அரேஞ்ச் பண்ணலாம். and 154 அரேஞ்ச் பண்ணலாம். that means 4 is also the common factor. but when I go, ஆனால் எனக்கு அதில் highest வேணும். then நான் என்ன பண்ணணும்? 616க்கும் 32க்கும் I want to take the what? LCM. so I hope you guys know how to take the LCM. so LCM is sorry, HCF. yes. okay, சொல்லுடா.
சரி, இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் ஷார்ட்கட் சொல்கிறேன். இது ஷார்ட்கட்டாகவே நீங்கள் வச்சுக்கோங்க சார். எல்சிஎம் கொஸ்டினும் வரும், ஹெச்சிஎஃப் கொஸ்டினும் வரும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது எது எல்சிஎம் கொஸ்டின் எது ஹெச்சிஎஃப் கொஸ்டின்? இதை கண்டுபிடிச்சிட்டா இந்த சாப்டரில் வேறு ஒன்றுமே இல்லைல்ல. அப்படியா? இல்லை, அது நைஸ் கெஸ்ஸு, பட் அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி தான் முதல்ல வச்சுருந்தீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்கள் உஷாராயிட்டோம் டீச்சர்ஸ். இப்போ மேக்ஸிமம் வேர்டு வரும், ஆனால் அது எல்சிஎம்மாக இருக்காது. புரியுதா? நான் அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன். எஸ், கொடுத்துருக்கிற நம்பரோட ஆன்சர் சின்னதாக இருக்க போதுன்னா, கொடுத்துருக்கிற நம்பரோட ஆன்சர் சின்னதாக இருக்க போதுன்னா தென் தட் இஸ் ஹெச்சிஎஃப். கொடுத்துருக்கிற நம்பரோட ஆன்சர் பெருசாக இருக்க போதுன்னா எல்சிஎம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளோட சோனியா ரவி கேஸில் 2 பேருமே ரவுண்ட் அடிக்க போகிறாங்க. ஒருத்தர் 12 மினிட்ஸில் அடிப்பார், இன்னொருத்தர் 16 மினிட்ஸில் அடிப்பார். அப்படி தானே? 18 மினிட்ஸில் அடிப்பார். இவங்க 2 பேரும் ரன்னிங் போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் திருப்பி மீட் பண்ணிக்கிற டைம் இந்த 2 டைமோட சின்னதாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? அதிகமாக தான் இருக்கும். பிரியரஞ்சன் சும்மா தலையாட்டுறேன், எனக்கு புரியுது. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். 2 பேர் ரன்னிங் ரேஸ் போட போகிறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்டில் அவங்க திருப்பி மீட் பண்ணணும். அப்படி ரன் பண்ணும் போது அவங்க ஸ்டார்டிங் பாயிண்டில் திருப்பி மீட் பண்ணுற டைம் இவங்க முதல் ரவுண்ட் டைமோட அதிகமாக தான் இருக்க முடியும், கம்மியாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு நம்பர் அதிகமாக ஆன்சர் அதிகமாக தான் வரப்போகுதுன்னா தென் ஐ ஹேஸ் டு ஃபைண்ட் எல்சிஎம். இதே அந்த மிலிட்ரி சம்மு பார்த்துக்கோங்க. மிலிட்ரி சம்மில் பேண்டையும் இவங்களையும் அடுக்க போகிறேன். நம்பர் ஆஃப் பீப்புள் 616 and 32. இவங்களை அடுக்க போது நம்பர் ஆஃப் ரோஸு எனக்கு கொடுத்துருந்த 616 and 32ஓட எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ ஐ வில் கோ ஃபார் ஹெச்சிஎஃப். இஸ் தட் கிளியர் கைஸ்? கிளியரா? எல்லாம் டவுட் இருக்கா? சரி, நானே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யாரும் பேனே தொடக்கூடாது, அப்படியே மனசுலேயே போட்டு சொல்லணும். சொல்கிறீங்களா? பேனா வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, பட் சும்மா சொல்கிறேன். என்கிட்ட 2 அலாரம் இருக்குது. 2 அலாரம் இருக்குது. 2 அலாரம் கிளாக் இருக்குது. என்கிட்ட என்ன இருக்குது? 2 அலாரம் கிளாக் இருக்குது. ஓகே, 2 அலாரம் கிளாக் இருக்குது. ஓகே, 2 கிளாக். இந்த ஒரு கிளாக் ஃபஸ்ட்டு கிளாக் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு கிளாக்கு 20 மினிட்ஸுக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். 20 மினிட்ஸுக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். இந்த செகண்ட் கிளாக் இருக்கு இல்லையா, இது 30 மினிட்ஸுக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். இப்போ 1 o'clock அந்த 2 சேர்ந்து அடிச்சுது. 1 o'clock அது 2 சேர்ந்து அடிச்சுது. நெக்ஸ்ட் டைம் எப்போ சேர்ந்து அடிக்கும்? பேனாவை தொட்டிங்கன்னா அவ்வளோதான். 2 o'clock செக் பண்ண சொல்கிறியா? 60 மினிட்ஸில் அடிக்கும். பார்க்கலாம். நான் சொல்கிறது புரிஞ்சுதா மிருதினி? கொஸ்டின் புரிஞ்சுதா? டே 2 அலாரம் கிளாக் இருக்குது. ஒரு அலாரம் கிளாக் 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். இன்னொரு அலாரம் கிளாக் 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அடிக்கும். ஓகே, இது 2ம் 1 மணிக்கு சேர்ந்து அடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எப்போ சேர்ந்து அடிக்கும்? ரொம்ப சப்படா, அப்படியே சொல்லணும்டா. எஸ், 2 o'clock. தர்ஷினி, உனக்கு 3 o'clock கிடச்சிதா? எப்படின்னு புரியாதவங்க கவனிங்க. டே, முதல்ல நான் ஷார்ட்கட்டில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் மெயின் மெத்தடில் போடுறேன். டே, என்கிட்ட 20 மினிட்ஸ் இருக்குது, 30 மினிட்ஸ் இருக்குது. இப்போ இது 2ம் திருப்பி சேர்ந்து அடிக்கணும்னா அந்த டைமு, அந்த மினிட்ஸ் இதோட அதிகமாக தானே இருக்கும். இதோட அதிகமாக தான் இருக்குன்னா நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 20க்கும் 30க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 16 கிடைக்கும். கிடைக்குதா? 60 கிடைக்குது. 1 o'clock அடிச்சிருக்குன்னா 1 o'clockலேருந்து 60 மினிட்ஸ் கழிச்சா எவ்வளோ டைம் வரும்? 2 o'clock கிடைக்கும். இது ஷார்ட்கட் மெத்தடில் போடுறது. சரிடா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், நான் ஸ்ட்ரெயிட்டாக புரிஞ்சு பண்ணுறேன் சார். சூப்பர். என்ன பண்ணு, இப்போது 1 o'clock சேர்ந்து அடிச்சிருக்குன்னா 1:20க்கு இது அடிச்சிருக்கோம், 1:30க்கு இது அடிச்சிருக்கோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் டைம் இது எப்போ அலாரம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:40க்கு அடிச்சிருக்கோம், இது 2 o'clockக்கு அடிச்சிருக்கோம். இது 1:40க்கு அடிச்சிருக்குன்னா நெக்ஸ்ட் எங்கே அடிச்சிருக்கோம்? 2 o'clock அடிச்சிருக்கோம். இது எப்போ அடிச்சிருக்கோம்? 2:30க்கு அடிச்சிருக்கோம். பட் இந்த 2 காமனாக இருக்கா? Are you getting Darshini? Others here? புரிஞ்சுதா? ஸோ
ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதை ரொம்ப கஷ்டமே படுத்திக்க வேணாம். கொடுத்துருக்கிற நம்பரோட பெருசாக இருக்கிறது மாதிரி கண்டுபிடிக்கணுமா, கம்மியாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி தானே அது, இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்ளிகேஷன் கொஸ்டின். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்ளிகேஷன் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சுச்சுவேஷன் தருவாங்க. அந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கிடைக்கிற நம்பர் பெருசாக இருந்தால் என்ன கண்டுபிடிக்கணும், கொடுத்துருக்கிற நம்பரோட பெருசாக இருக்க போதுன்னா என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற நம்பரோட சின்னதாக இருக்க போதுன்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இது புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செக் வெதர் 6 power n கேன் பி ended with the digit 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n. உங்களுக்கு இது 9th படிச்சிங்களான்னு தெரியல. ஸோ ஐ வில் கோ ஃபார் த கான்செப்ட். கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரு நம்பர் 0ல் முடிஞ்சுதுன்னா அந்த நம்பரில் கட்டாயம் 2 and 5 ஃபேக்டராக இருக்கும். 2 and 5 என்னவா இருக்கும், ஃபேக்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10க்கு என்ன இருக்குது, 5 and 2. 200க்கு என்ன இருக்குது, 2 into 5 into 2 into 5 into 2. புரிஞ்சுதா? இது ஒரு 10, இது ஒரு 10, 10 into 10 100, 100. இதே நான் 39 எழுதுறேன். இது நம்பர் 0ல் முடியல, ஆனால் என்ன இருக்குது, 13ம் 3யும் இருக்கும். 13ம் 3யும் இருக்கும். சரி, 26 இதில் என்ன இருக்குது, 13ம் 2ம் இருக்குது. ஓகே, 38 இதில் என்ன இருக்குது, 2ம் 19ம் இருக்குது. நல்லா பார்த்தீங்களா, 0ல் எண்ட் ஆகிற நம்பரில் மட்டும்தான் 5ம் 2ம் டுகெதர் வரும். புரியுதா? 0ல் எண்ட் ஆகிற நம்பரில் மட்டும்தான் லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், எத்தனை பேரா 5 and 2 இருக்கோ அத்தனை 0 இருக்கும். எத்தனை பேரா 5 and 2 இருக்கோ அத்தனை 0 இருக்கும். அதாவது 1000ல் எத்தனை 0 இருக்கு, 3. அப்போ இங்கே எத்தனை 5 and 2 வரப்போகுது, 3. புரிஞ்சுதா? கிளியரா? சார் அதுக்கும் இந்த சமூகம் என்ன சார் சம்பந்தம்? எஸ் இருக்கு. என்ன சொல்கிறான், 6 power nல் எப்பயாவது 0 வருமா, லாஸ்ட் டிஜிட் கேன் எண்ட் வித் 0 அப்படின்னு கேட்குறான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 6 power 1 எவ்வளோ, 6 power 2 எவ்வளோ, 36. 6 power 3 எவ்வளோ, 216. 6 power 4 எவ்வளோ தெரியுமா? கவலைப்படாதீங்க, அதுவும் லாஸ்ட் டிஜிட் 6ஆக தான் இருக்கும். 6 பவரில் எந்த நம்பர் வந்தாலும் லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும், 6ஆக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, 6 பவர் லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும், 6ஆக தான் இருக்கும். ஓகே, அது ஏன்ற ரீசனுக்குள்ளே இப்போ போகலாம். சி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 power n அப்படின்னு இருந்தால் 6ஐ ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 2 into 3 power n வந்துடும். கரெக்டாக? இப்போ நல்லா யோசிச்சுப்பாரு, இது 2 into 2 into 2 into டாட் 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 3 into 3 into 3 into டாட் 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 இருக்க போதா? இப்படி தானே இருக்க போகுது. இங்கே there is any chance of 5? நமக்கு நல்லா தெரியும் 2 5 வந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் 0ல் எண்ட் ஆகும்னு. இங்கே 5 இல்லை. ஸோ நீ எப்படி எழுதணும், ஹியர் எழுதணும், அந்த கண்டிஷன் எழுதணும். ஹியர் என்னது, இஃப் த நம்பர் ends with 0 definitely there will be a 2 and 5. But here only 2 is available. 5 cannot be in any 6 power n. So this number doesn't end with 0. Is it clear guys? புரிஞ்சுதா? தர்ஷினி அண்ட் நிக்ஷிதா உங்களுக்கு புரிஞ்சுதா? இதெல்லாம் டெஃபினட்டாக ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு 2 யூனிட் தானே கேட்கணும். வேறு வழி இல்லாமல் இந்த கொஸ்டின்லாம் நான் கேட்டு தான் ஆகணும், டெஸ்ட்டுன்னு வச்சா. புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்கள் ஸ்கூல்லையும் டெஸ்ட் வச்சா இந்த கொஸ்டினை கேட்டு தான் ஆகணும். சரி, நான் இதை வச்சே இன்னொன்று கேட்குறேன். வெதர் 4 power n கேன் எண்ட் வித் 0 கேட்குறேன் நான். நோ, வெரி குட். 4 power n கேன் எண்ட் வித் 0 நான் கிடையாது. ஏன் 2 into 2 into 2 into 2 into டாட் 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 டு த பவர் ஆஃப் n வரும். வெறும் 2 2 2 2 2 2 வரப்போகிற விஷயத்தில் 5 இல்லை. அப்போது there is no chance of ending with 0. Is it clear? பிரியரஞ்சன் கவனிச்சியா? ஆமாம், 4ங்கிறத
ஓகே 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 n டைம்ஸ் ஓகே ஏன் 2n டைம்ஸ் ஓகே ஓகே டேய் உனக்கு கான்செப்ட் புரிகிறதுக்கு தானே நான் பார்க்குறேன். ஸோ இங்கே இந்த மாதிரி எழுதணும். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க. Okay, this is not possible because the prime numbers 6 power n are only 2 and 3. The fundamental theorem of arithmetic, there is no other prime number except 2 and 3 in the factorization of 6 power n. So there is no natural number of which 6 power n ends with 0. In the according to fundamental theorem of arithmetic னு இருந்தாதான் அந்த மார்க்கிங் ஸ்கீம்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதில் அந்த 2 மார்க்கை இதுக்கு அரை மார்க் கொடுங்க இதுக்கு அரை மார்க் கொடுங்க 4ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் அந்த அக்கார்டிங் டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கு ஒரு அரை மார்க் இருக்குது. சரியா? அதனால் அந்த வேர்டு எழுதாமல் விட்டுறாதீங்க எக்ஸாமில். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இது 2 சம்மு. ஃபஸ்ட்டு சம் என்னென்னா 7 × 11 × 13 + 13. அந்த சம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அது காம்போசிட்டாக இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை எக்ஸ்பிளைன் வை இட் இஸ் காம்போசிட்டுங்கிறாங்க. முதல்ல காம்போசிட்டாக என்ன ஞாபகம் இருக்கா? காம்போசிட் சுண்ணாம்பு சிமெண்ட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் எ சிங்கிள் நம்பர் ப்ராடக்ட். ஆனால் இங்கே ஒரு நடுவில் ஒரு ப்ளஸ் வந்துருக்கு சார், அதனால தான் சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. அந்த ப்ளஸ் மட்டும் இல்லைன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிவிடுவேன். கரெக்டாக? நோ வாட் ஐ டூ, ஐ டேக் 13 காமன் அவுட் சைட். ஐ டேக் 13 as காமன் அவுட் சைட். ஸோ இட் வில் பிகேம் 7 × 11 × 11 + 1. நாங்கள் எழுதியிருக்கிறது புரியுதா? இந்த இடத்துல 2 13 இருந்ததுடா. ஐ ஹவ் டேக்கன் 1 13 அவுட் சைட். ஸோ 13 × 7 × 11. அப்போ இது என்னவா மாறிடும்? அடுத்து 13 × உங்கள் எல்லாருக்கும் போர்ட் மாஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் வருது இல்லையா? ஸோ 77 + 1 will become 7 × 78 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே வெறும் என்ன மட்டும்தான் இருக்குது? ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ கீழே இந்த வேர்டு எதிர்பார்ப்பாங்க, என்னது? அக்கார்டிங் டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். எல்லாத்துக்கும் எழுதணும். ஸோ அக்கார்டிங் டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் 13 × 13 × 2 × 3 ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். எல்லா ப்ரைம் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் ரிசல்ட் ஆகிற நம்பருக்கு பேர் என்ன? காம்போசிட். கமான் கைஸ், எனக்கு இந்த சம்ம நீங்கள் போடணும். இன்னொரு சம் இருக்கு பாருங்க. டேய் தர்ஷினி அண்ட் நிக்ஷிதா, ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனேயும் உங்கள் நோட்டில் இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். ஜாலியாக உட்காந்துருக்காதீங்க, எனக்கு வேணும். சரியா? ஓகே, டூ இட். இந்த சம் போடுங்க. ஸோ தர்ஷினி, நெக்ஸ்ட் கிளாஸ் சம்மோ மேக் எ ஸ்டாண்ட். எனக்கு நீ கையில் வச்சுக்கிட்டே இருந்தால் உனக்கு 1 மணி நேரம் கை வலிக்காதா? ஓ, வலிக்காதுங்கிறியா? எப்படிமா வலிக்குமா? சரி, ஓகே. ஸோ ரிலாக்ஸாக எழுத முடியாது, எழுது, இதை எழுதிக்கோ, சம் போடு. ஸோ என்ன பண்ணலாம்டா, இங்கேருந்து காமனாக எதாவது வெளியே எடுக்கணும். 5 எழுதிட்டு அதே மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி பாருடா எல்லாமே என்னவா இருக்குது? ப்ரைம் நம்பராக இருக்குது. அக்கார்டிங் டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கு ப்ரைம் நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு வரப்போகிற நம்பருக்கு பேர் என்ன? காம்போசிட். சொல்லுங்கடா காம்போசிட். அதெல்லாம் இல்லைங்க, இந்தியா எவ்வளோ சூடாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுது? கான்ட்ரிடிக்ட் ஆகுது. ஸோ ரொம்ப ஃபேமஸான, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் இந்த மெத்தடை, பட் இனிமேல் மேக்ஸ் படிச்சுன்னா நிறைய டைம் இதை பார்க்க போகிறேன். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? மெத்தட் ஆஃப் கான்ட்ரிடிக்ஷன். இந்த மெத்தட் ஆஃப் கான்ட்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இரேஷனல் நம்பர்னு சொல்ல போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு இரேஷனல் நம்பர்னு சொல்ல போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு இரேஷனல் நம்பர்னா என்னன்னு தெரியும். என்ன? எஸ், இரேஷனல் நம்பர்னா என்ன இருக்காது? முதல்ல P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியாது. கரெக்டா? P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் திங், P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டெசிமலில் எழுதுனா ஒன்று நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும், இன்னொன்று நான் ரெக்கரிங்காக இருக்கும். தட் இஸ் 0.12345678910 இது என்னது? நான் ரெக்கரிங் போயிட்டே இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்பர் போயிட்டே இருக்கு, எதுவுமே ரிப்பீட்டே ஆகாமல் போயிட்டு இருக்கு, ஒரு பேட்டர்னே இல்லாமல் போயிட்டே இருக்குன்னா we can say it as what? இரேஷனல் நம்பர். ஆனால் இவ்வளோலாம் ஏன்? எந்தெந்த நம்பர்லாம் ரூட்குள்ள ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கோ, √5, √3, √2, இதெல்லாம் என்னடப்பா? இரேஷனல் நம்பர்ஸ். இதை நம்ம 9th படிச்சிட்டோம்.
the number which is prime number which is there, otherwise a perfect square, எப்பலாம் ரூட் குள்ள perfect square இல்லையோ அந்த நம்பர்லாம் எனக்கு என்னது irrational number. ஆமாவா இல்லையா? ரூட் 5 irrationalா? ஆமாப்பா. ரூட் 5 என்ன irrational. ரூட் 7 ரூட் 9 தெரியும், பாதி பேர் ரூட் 9 ஆமா சார் சொல்லிட்டே வந்து ரூட் 9 3டா. அப்ப ரேஷனலா இரேஷனலா? ஓகே. ரூட் 6 இல்ல இரேஷனல். ஓகே டே ரெண்டு இரேஷனல். ரூட் 3 இன்டு ரூட் 2. ஓகே, அதை பத்தி நம்ம லாஸ்டா பார்க்கலாம். அப்போ ஒரு ஆளை நல்லவன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, நல்லவன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அங்க உள்ள சொல்றான், ஒரு நிமிஷம் ஒரு ஆளை நல்லவன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. நான் நல்லவன் ப்ரூவ் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக அவன் கெட்டவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவேன். ரெண்டும் ஒன்று தானே? எதுக்காக நான் இதை சொல்றேன்ற விஷயம் இனிமேல் புரியும் உங்களுக்கு. இப்போ ரூட் 2வை இரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும், இரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நான் இரேஷனல்னு ப்ரூவ் பண்ண மாட்டேன், ரேஷனல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவேன். அப்போ அது என்னது? இரேஷனல் தான். கரெக்டா இல்லையா? ஸோ ஒரு நம்பரை நான் ரேஷனல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா டெஃபினட்டாக அது என்னவா ஆகிடும்? இரேஷனல்னு ஆகிடும். இஸ் இட் கிளியர் கைஸ்? புரிஞ்சுதா? நான் சம்குள்ளே போல வெறும் கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். ஒரு நம்பரை எடுக்கிறேன், இந்த நம்பரை இரேஷனல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் நான் இரேஷனல்னு ப்ரூவ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்? ரேஷனல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன், ரேஷனல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். இஸ் இட் கிளியர்? ஓகே, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 தியரம் தெரியணும். முதல் தியரம் என்ன அப்படின்னா கோப்ரைம். இங்கிலீஷ்ல எங்க CO வந்தாலும் மோர் தென் ஒன்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப ஃபேமஸ், அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கோப்ரைம் அப்படின்னா எங்கெல்லாம் CO வருதோ இங்கிலீஷ்ல இட் மீன்ஸ் தட் இட் இஸ் நாட் சிங்கிள். ஓகே, நான் எப்பெல்லாம் கோஆர்டினேட்னு சொல்கிறேனோ, ஆர்டினேட்னா என்ன அர்த்தம்? சைட்ஸ். கோனா என்ன? 2. அப்போ 2 சைடட். புரியுதா? கம்பெனி ஒரு ஆள் கிடையாது, வசந்தன் கோ. ஏன் சிஓன்னு வச்சிருக்கிறாரு அவரு? வசந்த் மட்டும் கிடையாதான், கூட யாரோ இருக்காங்க. புரியுதா? அதனால அண்டு கோ, அத்தனை பேரையும் போட முடியாதுப்பா, அதனால அண்டு கோ. சரியா? ஸோ அதே மாதிரி கப்புள்ஸ், CO ஆரம்பிக்குதா, ஒருத்தன் இல்லைன்னு அர்த்தம். கப்புள்ஸ்னா 2 பேர். அப்போ எங்கெல்லாம் COன்னு இங்கிலீஷில் ஆரம்பிக்குதோ, கார்பரேஷன். கார்பரேஷன்னா என்ன? ஒரு ஊர் கிடையாது, 4-5 ஊரை சேர்த்து போட்டு இது ஒரு கார்பரேஷன். புரியுதா இல்லையா? அப்போ இங்கிலீஷில் COன்னு ஆரம்பித்தா என்ன அர்த்தம்? மோர் தென் ஒன்னு அர்த்தம். சார் ப்ரைம்னா என்ன சார்? எதாலையும் டிவைட் ஆகாது. ப்ரைம்னா என்ன? எதாலையும் டிவைட் ஆகாது. அப்போ கோ ப்ரைம்னா என்ன சார்? 2 நம்பர் டுகெதர் எதாலையும் டிவைட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 and 7. சார் 6 பிரைம் நம்பர் இல்லையா சார்? ஆமாம், ஆனால் 6க்கும் 7க்கும் காமனாக ஏதாவது ஃபேக்டர் இருக்கா? இருக்கு, 1 இருக்கு, 1 தவிர. அதாவது இப்போ நான் 8 and 9, 8ம் பிரைம் நம்பர் கிடையாது, 9ம் பிரைம் நம்பர் கிடையாது. ஆனால் 8 and 9 டுகெதர் ஏதாவது காமன் டிவைசர் இருக்கா? இல்லை. அப்போ அதுக்கு பேர் என்ன? கோ பிரைம். சரி, 10 and 12 இது கோ பிரைமா? இல்லை. ஏன்? 2 காமன் டிவைசராக இருக்கு. 2 காமன், இது இந்த 2 டேபிளில் இது போகும், 2 டேபிளில் இது போகும். அப்போ இது என்ன இல்லை? கோ பிரைம் இல்லை. கோ பிரைம்னா என்ன அர்த்தம்? 2 நம்பர் பட் அதுக்கு காமன் டிவைசர் 1 தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. இன் ஈஸி வே உங்களுக்கு புரியறதுக்காக எழுதிக்கோங்க. கோ பிரைம் போட்டுக்கோங்க. கோ பிரைம் போட்டுக்கோங்க. if two numbers having HCF as 1 is known as co-prime. பா இது ரெண்டுக்கு HCF எடுத்தா என்னப்பா வரும்? 1 தான் வரும். இது ரெண்டுத்துக்கு எதுவுமே காமனா இல்லை. ஏதாவது காமனாக இருந்தால் தானே அதை எடுத்து HCFன்னு சொல்ல முடியும். 8க்கும் 9க்கும் என்ன காமனாக இருக்குது? ஒன்றுமே இல்லை, 1 தான். அதான் ஒன்றுமே இல்லைன்றது தான் 1. ஸோ HCF எவ்வளோ? 1. அப்போ சிம்பிளாக அப்படி சொல்லிக்கலாமா?
கோப்ரைம்னா என்ன அர்த்தம் அப்போ ரெண்டு. சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன் பாரு. நீ வந்து 58/14 எழுதுறேன். இதை ஆக்சுவலாக நம்ம கட் பண்ணி சிம்பிளிஃபைடாக மாற்றுவோம். கரெக்டாக? இது மாத்திரம் என்ன வரும்? 29/7. இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாது. கரெக்டாக? இப்போ இதுக்கு மேலே இதில் காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை, அதனால தான் அடிக்க முடியல. அப்போ இந்த 29ம் 7ம் டெஃபினட்டாக என்னவா இருக்கும்? கோப்ரைமாக இருக்கும். தட் இஸ், நீ என்ன ரேஷனல் நம்பர் எழுதினாலும் அதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எழுதிட்டீங்கன்னா அந்த ரெண்டு டுகெதர் என்னவா இருக்கும்? கோப்ரைமாக இருக்கும். கிளியரா? அப்போ எந்த ரேஷனல் நம்பர் எழுதினாலும் அதை சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு எழுதிட்டா தென் கட் லாஸ்ட் அந்த ரெண்டு நம்பர் என்னவா இருக்கும்? கோப்ரைமாக இருக்கும். இது புரிஞ்சுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இது புரிஞ்சுதுனா தான் நான் சொல்ல போகிற கதை புரியும். ஸோ அக்ஷரா புரிஞ்சுதா? தர்ஷினி, மிருதினி புரிஞ்சுதா? எவ்ரிபடி இயர் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே? கிளியரா? இதில் எந்த டவுட்டும் இல்லையே? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா பாரு, 4 அப்படின்ற நம்பரை 2 டேபிள் டிவைட் பண்ணுமா? பண்ணும்ல. 4 ஸ்கொயர் என்னடா? 16 2 டேபிளில் போகுமா போவாதா? சரி, 9 டேபிள் 9ல் 3 போகுமா? 18. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒருவேளை ஏவை பி டிவைட் பண்ணுச்சுன்னா ஏ ஸ்கொயரையும் பி டிவைட் பண்ணும். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? ஏ பியை டிவைட் பண்ணுச்சுன்னா ஏ ஸ்கொயரையும் பி டிவைட் பண்ணும். ஆமாவா இல்லையா? நீ எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோ. 25 டேபிளில் போகுமா? 20 ஸ்கொயர் என்ன? 400. 400 5 டேபிளில் போகுமா போகாதா? எஸ். 5 வந்து ஃபேக்டர் ஆஃப் 20 ஆல்சோ 400. புரிஞ்சுது தானே நிதின்? இது ரெண்டு தாண்டா பேசிக் கான்செப்ட் ஃபார் மெத்தட் ஆஃப் ப்ரூவிங் ஃபார் கான்ட்ரடிக்ஷன். ஓகே, மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷனுக்கு இது ரெண்டும் தான் பேசிக். எந்த ரெண்டு பேசிக்? கோப்ரைம்னா என்ன? எந்த ரெண்டு நம்பருக்கு காமன் ஃபேக்டர் ஒன்றா இருக்கோ, இல்லை ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லையோ, அதுக்கு பேர் என்ன? கோப்ரைம். எப்பயுமே ஒரு நம்பர் P/Q ஃபார்மேட்டில் எழுதுனேன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டா அது என்னவா தான் இருக்கும்? கோப்ரைமாக தான் இருக்கும். கிளியர்? ரெண்டாவது என்ன? இஃப் a ஸ்கொயர் இஸ் டிவைடட் பை b தென் a ஆல்சோ டிவைட் பை b, ஆர் வைஸ் வெர்சா, a டிவைட் பை b தென் a ஸ்கொயர் ஆல்சோ டிவைட் பை b. இந்த ரெண்டு கான்செப்டும் ஓகேவா? ஷால் ஐ கோ டு த கொஸ்டின்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், √2வை இரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும். √2வை இரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும். நான் முதல்ல என்ன பண்ணிக்க போகிறேன் இந்த மெத்தடில், let us assume √2 is rational. சார் என்ன சார் நான் சொன்னேன்ல, ஒருத்தவனை நல்லவன் ப்ரூவ் பண்ணணும் கஷ்டம், கெட்டவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். புரியுதா? அதுக்கு என்ன பண்ணுறேன், இவனை √2வை இரேஷனல்னு ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம், அவனை ரேஷனல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுறேன். ஓகே தானே இந்த மெத்தடு? அப்போ என்ன பண்ணுறேன், அப்போது √2வை நான் ரேஷனல்னு முதல்ல நினச்சிக்கிறேன். let us assume √2 be a rational. சார் ஒரு ரேஷனல் நம்பர்னா டெஃபினட்டாக P/Q ஃபார்மேட்டுக்கு வரும் தானே? ஆமாவா இல்லையா? ஒரு நம்பர் ரேஷனல்னு முடிவு பண்ணிட்டா அந்த நம்பர் P/Q ஃபார்மேட்டில் இருக்குமா? ஆமாம் இருக்கும். வேர் Q will be not equal to 0. ஜென்ரலாக எப்போ ரேஷனல் நம்பர் எழுதினாலும் இதை எழுதுவோம். தென் P and Q ஆர் என்னது? கோப்ரைம். ஏன் சார் கோப்ரைம்? ஏன்னா நான் அதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன்னு அர்த்தம். நான் போர்டில் எழுதுகிற கலர் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒழுங்காக தெரியுதா? ஓகே. ஸோ அப்போது √2வை P/Q ஃபார்மேட்டில் எழுதிக்க போகிறேன். ஏன் நான் √2வை என்ன நினச்சிட்டேன்? ரேஷனல்னு நினச்சிட்டேன். ஸோ இப்படி எழுதிக்கலாம்ல, பண்ணிடலாம்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கவனமாக பாருங்கள். √2 Q will be equal to P. ஆமாம் தானே? இதை இங்கே கொண்டு போயிட்டேன். √2 Q will be equal to P. Squaring on both sides. என்ன பண்ண நடக்கும்? 2Q square will be equal to P square. ஆமாவா? இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன புரியுது அப்படின்னா, P ஸ்கொயர்ன்ற நம்பர்
2 டேபிளில் டிவைட் ஆகிற ஒரு நம்பர். ஆமாவா இல்லையா? ஸோ பி ஸ்கொயர் இஸ் divisible by whom? 2 நம்பர். அந்த தீரம் என்ன சொல்லுது? p ஸ்கொயர் டிவைட் ஆச்சுன்னா p ஆல்சோ divisible by whom? 2. ஒரு நம்பர் 2 டேபிளில் வருதுன்னு அர்த்தம். pன்ற நம்பர் என்ன வருதுன்னு அர்த்தம்? 2 டேபிளில் வருதுன்னு அர்த்தம். அப்போ 2 டேபிளில் வருதுன்னா p ஈக்குவல் டு 2c எழுதிக்கவா? டே சிங்கிறது சம் கான்ஸ்டன்ட்ரா. சிங்கிறது என்னது? சம் கான்ஸ்டன்ட். பாதியில் நிற்கிறோம். உங்களுக்கு இது வரைக்கும் நான் போட்டது புரிஞ்சுதா? என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்றும் கிடையாது. √2 q இஸ் ஈக்குவல் டு p. இந்த q இந்த பக்கம் போயிருக்கு. ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். √2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஆகிடும். √2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஆகிடும். ஸோ 2 இங்கே வந்துடும். q ஸ்கொயர் ஆகிடும். p ஸ்கொயர் ஆகிடும். ஏற்கனவே இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா p ஸ்கொயர்ன்ற நம்பர் 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஏன்னா 2 இன்ட்டு சம்திங்னு வந்திருக்குல்ல. இப்போ நான் கேட்குறேன் 500 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 250. இப்போ 500 2 டேபிளில் போகுமா போகாதா? போகும். கரெக்டா? அதான் இங்கே. ஸோ அப்போ p இஸ் ஆல்சோ divisible by 2. இது நமக்கு அந்த தீரம் வச்சு a ஸ்கொயர் இஸ் divisible by 2, தென் a ஆல்சோ divisible by 2. இது ரெண்டும் ஓகே தானே? இப்போ என்ன பண்ணுறேன் சார்? அப்போ தான் pன்ற நம்பர் 2 டேபிளில் வர ஒரு நம்பர் ஆச்சு. அதை ஏன் நான் 2cன்னு எடுத்துக்கக்கூடாது? எடுத்துக்கலாம் தானே? 2 டேபிளில் ஒரு நம்பர், அப்போ 2cன்னு எடுத்துக்கிறேன். வேர் c இஸ் சம் கான்ஸ்டன்ட். இப்போது substitute 2 in 1. அதாவது எங்கே இங்கே p இருக்கோ அந்த இடத்துல என்ன போட போகிறேன்? 2c போட போகிறேன். ஸோ திஸ் வில் became 2q ஸ்கொயர் will be equal to 2c the whole square. இது எப்படி எழுதியிருக்கேன்னு புரிஞ்சுதா? அப்போ என்ன ஆகும்? 2q ஸ்கொயர் will be equal to 4c ஸ்கொயர்னு ஆகிடும். ஆமாவா? இப்போ இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ q ஸ்கொயர் ஈக்குவல் டு 4c ஸ்கொயர் பை 2 கேன்சல் பண்ணால் 2 ஆகிடும். ஸோ q ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. இப்போ இதில் இருந்து என்ன தெரியுது? q ஸ்கொயர் இஸ் divisible by what? q ஸ்கொயர் இஸ் divisible by what? 2. அப்போ q இஸ் ஆல்சோ divisible by அங்கே தான் பாயிண்ட் இருக்கு. இப்போ என்னன்னா சார் பியும் 2 டேபிளில் போகுது, கியூவும் 2 டேபிளில் போகுது. ஆனால் நான் அசியூம் பண்ணது என்னது? கோப்ரைம். கோப்ரைமுக்கு காமன் ஃபேக்டர் வரலாமா? வரக்கூடாது. அப்படி வந்திருக்குன்னா நான் அசியூம் பண்ண ஏதோ ஒன்று தப்பு. நான் அசியூம் பண்ணது ஒன்று தான். என்னது? √2 இஸ் ரேஷனல்னு அசியூம் பண்ணேன். அப்போ அவன் ரேஷனல் இல்லைடா, அதனால் அவன் எழுதுறதுக்கு பெரிய மார்க் கிடையாது. இதுக்கப்புறம் எழுதுறதுக்கு தான் மார்க். என்னது? therefore என்னது? therefore p and q as என்னது? 2 as a common factor. 2 as a common factor. Okay, this contradicts our assumption. This contradicts our assumption. என்ன அசியூம் பண்ணோம்? எஸ், so √2 is irrational. கீழே என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டிங்கன்னா 5 மார்க் கிடைக்கும். இது ஒரு 3 மார்க்கு. இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கி 5 மார்க் கொஸ்டினாக நான் கேட்கலாம். போர்டில் இருக்கிற எதெல்லாம் இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். √5க்கு போட்டிருக்கேன். √5 இது p/q தான் இருக்கணும்னு இல்லை, எனி வேரியபிள். ஓகே, a/b, b அங்கே கொண்டு போயிட்டோம், ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட். அதே விஷயம் தான் வருது இல்லையா? ஸோ நம்ம சொன்ன எல்லா பார்ட்டும் இருக்கு இல்லையா? ஸோ √5 ஹோம்ஒர்க்கு. ஓகே, √2 √3 இப்போ போட்டுட்டோம். √5 and √7 ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. √5 and √7 ஆர் ஹோம்ஒர்க்ஸ். ஓகே,
எல்லாரும் இங்கே கொஞ்சம் இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் மாடிஃபைடு. ஒன்றும் இல்லை, 3 + 2√5. ஒரு ரேஷனல் நம்பர் ஒரு இரேஷனல் நம்பரை ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் என்னவா வரும்? இரேஷனல் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரேஷனல் நம்பரோட இரேஷனல் நம்பரை ஆட் பண்ணிட்டா அந்த ஆன்சர் என்ன? இரேஷனல் தான். சப்ராக்ட் பண்ணா இரேஷனல் தான். அப்போது இரேஷனல், இப்போ எனக்கு இது பார்த்த உடனே இது இரேஷனல்ன்றது எனக்கு உறுதியாயிடுச்சு. நான் வழக்கம் போல் என்ன பண்ண போகிறேன், லெட் அஸ் அஸ்யூம் 3 + √5 இஸ் அ ரேஷனல் நம்பர். எழுதிக்கிறேன். என்ன பண்ணிட்டேன், 3 + 2√5 = a/b, வேர் அப்போ என்ன ஆகும், இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், a/b - 3 வரும். தென் சிம்பிளாக எல்சிஎம் எடுத்திருக்கேன், 3b by bன்னு வந்துடும். கரெக்டா? இது எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? a - 3b/bன்னு வருமா? ஸோ அப்போ என்ன ஆகிடும், 2√5 = a - 3b/bன்னு வருமா? தென் √5 = a - 3b/2bன்னு வருமா? டே என்ன நடந்திருக்குன்னு புரியுதா? இந்த 2 இங்கே இப்போ பாரு, எனக்கு ஏவும் பியும் என்ன தெரியும்? இன்டீஜர்ஸ்ன்னு தெரியும். ஏவும் பி என்ன? ஒரு இன்டீஜர். அப்படி இருக்கும் போது இது என்னது? இரேஷனல். இது என்னது? p/q ஃபார்மேட். திஸ் கான்ட்ரடிக்ட்ஸ். ஏன்னா √5ங்கிறது ஒரு இரேஷனல் நம்பர், பட் ஈக்குவல் என்ன போட்டிருக்கேன்? p/q ஃபார்மேட் போட்டிருக்கேன். அப்போ இது என்னவா இருக்க முடியாது? ரேஷனலாக இருக்க முடியாது. ரேஷனலாக இருக்க முடியாதுன்னா அப்போ இது யார்? இரேஷனல். இப்போது இங்கே தான் ஒன்று இருக்குது. இந்த கொஸ்டினை 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்டால் இங்கேயோட முடிச்சிடலாம். 5 மார்க்கில் கேட்டால் √5 தனியாக கொண்டு போய் இரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? நீ இல்லைனா இங்கே கொடுத்துருக்கணும், லெட் √5 be a இரேஷனல் நம்பர். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? 5 மார்க் கொடுக்கணும்ல. இப்போ இதுக்கு 5 மார்க் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், இது 3 மார்க் அண்ட் 5 மார்க்னா 3 மார்க் அண்ட் 2 மார்க்னா ஓகே. 5 மார்க்னா √5 கொண்டு போய் தனியாக p/q வச்சு, அது பாருங்க √5 இரேஷனலாக வருது, இது p/q ஃபார்மேட்டில் இருக்குது, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? 5 மார்க்காக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னேன், எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லையா? கிளியரா? ஓகே சரி. சார் 1/√2 இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது? டே ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு p/q போடு, √2 = q/pன்னு போட்டிக்கோ. ஒன்றும் இல்லை, 1/√2 ரேஷனலா இரேஷனலா? ஒன்று கேட்குறேன், இரேஷனல் தான். அப்போ 1/√2 இரேஷனல்னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2ன்னு வந்துடும். p/qன்னு இருந்தது q/pன்னு மாறிடும். வழக்கம் போல் சம போடு, அவ்வளோதான். புரிஞ்சா இல்லையா கைஸ்? 7√5 இது என்னது? இரேஷனல். சேம் ஆஸ் இட் இஸ், a/7bன்னு வரும், இன்டீஜர் பை இன்டீஜர், இரேஷனலாக இருக்க முடியாது. ஃபினிஷ்ட். நான் சொன்னது புரிஞ்சுதா? ஸோ எனக்கு இந்த சம் இப்போ போடணும். நீங்கள் 6 + √2 5 மார்க் கொஸ்டினுக்கு எழுதணும். 6 + √2 5 மார்க் கொஸ்டினுக்கு எழுதணும். 5 மார்க் கொஸ்டினுக்கு எழுதணும்னா நீ என்ன பண்ணணும், திருப்பி √2 தனியாக இரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும்.